அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பருப்பு பாலக்கீரை தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசலைக்கீரை வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க பொரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து சாதத்தில் பஞ்சு கொடுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. இந்த பருப்பு மட்டும் குக்கர்ல நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது 3 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இது 3 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ மூடிட்டு அடுப்பு மேல வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட போறோம் மீடியம் ஃப்ளேம்ல. இது 4வது விசில். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், இது தனியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். 2 கட் எடுத்திருக்கேங்க. கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரஃபா தான் கட் பண்ணியிருக்கேன். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பூண்டு சேர்க்க போறோம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது பெரிய பல் அப்படின்றத 5 எடுத்திருக்கேன். சின்ன பல் அப்படின்னா 10 கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு தனியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் அடுப்புக்கு போகலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்க்க போறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சீரகம் சேர்க்க போறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் பொரியட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம எடுத்துக்கலாம். 3 சிட்டிகை அளவுக்கு இருக்கும் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கட்டுக்கு ஒரு வெங்காயம் போதும். நான் இன்னைக்கு 2 கட்டு எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போறோம். சேர்த்தாச்சு. இந்த காரமே இதுல பச்சை மிளகா மட்டும்தான். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதை பச்சையா தான் நம்ம அரைச்சோம், அதனால கொஞ்சமா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். இது சின்ன குழந்தைகள் கூட நீங்க வந்து சாத்துல பஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த கீரையை நம்ம சேர்க்க போறோம். நிறைய பேருக்கு பாலக்கீரை பிடிக்காது, ஒரு மாதிரி மண்ணு வாடை வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துல பஞ்சு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துறாதீங்க, கீரையிலே கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இதுல வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நம்ம பருப்புலையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இந்த கீரை வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சிருந்த பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறோம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கொதிக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும். கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படின்னா நெய் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான். நெய் சேர்த்துனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும் போதும் சரிதான், சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எனக்கு போட போகிற எல்லா வீடியோஸும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.